ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கிரேவி பார்க்கலாம். கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹோல் கரம் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், இது வெங்காயம், தக்காளி, இது உருளைக்கிழங்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஹோல் கரம் மசாலா போட்டு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு இதில் உப்பு சேர்த்து லைட்டாக தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 5 மசாலா சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கிண்டிக்கணும். கிண்டிட்டு இதில் நம்ம இந்த தேங்காய், ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இப்படி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா இட்லிக்கு ரெடி பண்ணி ஊற்றி வச்சிட்டேன். இந்த பாருங்கள், 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் மாதிரியே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். அப்புறம் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி. இது என் பையனுக்காக சப்பாத்தி. அவன் இட்லி சாப்பிட மாட்டான். இது அவனுக்காக சப்பாத்தி. இது அவனுக்கு இதை சர்வ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். செமையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான். மழைக்கெல்லாம் சூடாக செஞ்சு சாப்பிட்றோம், செமையாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குது. 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, ப்ரெஷர் குக் பண்ணி. இந்த மாதிரிங்க எப்படி இருக்குன்னு. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நாங்கள் இட்லி சாப்பிட்டோம். இட்லிக்கு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டோம். இட்லி நல்லா சூடாக சுட்டு சுட மழை பெஞ்சனால சூடாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் இட்லி சுட்டு சாப்பிட்டாச்சு. பாருங்கள், இட்லியும் நல்லா வந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள், இட்லி எங்களுக்கு இட்லி, பையனுக்கு மட்டும் சப்பாத்தி பண்ணியிருந்தோம். அதுதான். நீங்கள் என்னடா சப்பாத்தி வேறு பண்ணியிருக்காங்க, இட்லி வேறுன்னு நினச்சிக்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம். நல்லா இருந்துச்சு இந்த கிரேவி. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இது கூட நீங்கள் வேணால் வெங்காயம் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.